உடம்புல எந்த மூளையில் உள்ள கழிவும் ரத்தத்துல குடல்ல கழிவு இல்லைன்னா கொழுப்பு கட்டி கரையுது. புதுசா ஒரு விரதம் ரீசெண்டா சேர்த்திருக்கோம், ஸ்கிரீன் விரதம். நம்ம ஊர்ல பர்சனல் போன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் தெரியும், வைஃபுக்கு மட்டும் தெரியாது. பிசினஸ்ல விரதங்க. மாதம் ஒரு முறை 24 மணி நேர விரதம், வாரம் ஒரு முறை 16 மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா உடம்புல எந்த மூளையில் உள்ள கழிவும் பிளட்டுக்கு வந்து யூரினா மலமா வாந்தியா வெளியே வந்துடும். சில பேர் கேட்கலாம், சாப்பிடாம இருந்தா வயிறு மட்டும்தானே சுத்தமாகும், கண் எப்படி சுத்தமாகும்னு கேட்டா மறுபடியும் அங்கதாங்க வரேன். ரத்தத்துல குடல்ல கழிவு இல்லைன்னா மற்ற கழிவெல்லாம் அந்த குடலை நோக்கி வரும். எல்லா உறுப்புகளுக்கு கழிவும் பிளட்டுக்கு வருங்க, யூரினுக்கு வருங்க, மலத்துக்கு வருங்க, வாந்திக்கு வருங்க. இதாங்க விஷயம். நீங்க புரிஞ்சுங்க. சளியில லங்ஸ் இருந்து மட்டும் வராது. இந்த மூட்டுல குப்பை இருந்தா அது ஓடி வந்து லங்ஸ்க்கு வந்துடும். இங்க குப்பை இருந்தா கிட்னிக்கு வந்துடும். உடம்புல எந்த மூலையில் இருந்தாலும் யூரினா மலமா வேர்வையா சளியா வாந்தியாதான் வெளியேறுது. மாதம் ஒரு முறை 24 மணி நேர விரதம், வாரம் ஒரு முறை 16 மணி நேரம் விரதங்க. இதை செஞ்சு பாருங்க. இதுக்கு பேர் தாங்க இயற்கை வைத்தியம். இதை நீங்க செஞ்சா உங்க உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் குணமாகுது. கொழுப்பு கட்டி கரையுது, கண்ணில் இருக்க புற கரையுது, கிட்னி கல்லு கரையுது, கர்ப்பப்பையில கட்டி கரையுது. கான்செப்ட் புரிஞ்சுங்களா? நீங்க கர்ப்பப்பை கட்டிக்கின்னு தனியா விரதம் இருக்க வேண்டாம். விரதம் இருந்தா உடம்புல அனைத்து வியாதிகளும் குணமாகுது. அடுத்தது மௌன விரதம். ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது, கூட்டுறதுக்கும் நல்லது. ஒரு அப்பாடா அப்படின்ட்டு எங்க விரதம் இருக்கும் பொழுது சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் இல்லைங்க. புரிஞ்சுக்குங்க. விரதம்னா நினைச்சிட்டு இருக்கீங்க. விரதத்துல நிறைய வகை இருக்குது. ஒண்ணு சாப்பிடாம இருக்கிறது, இன்னொன்னு பேசாம இருக்கிறது. அதுவும் விரதம் தான். நீங்க பேசாம இருந்து பாருங்க, அன்னைக்கெல்லாம் கழிவுகள்லாம் வெளியேறும். மனக்கழிவுகள். புதுசா ஒரு விரதம் ரீசெண்டா சேர்த்திருக்கோம், ஸ்கிரீன் விரதம். இதை பார்க்காம ஒரு நாள் இருக்கும். சீரியஸ் தம்மா சொல்லிங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இதை நீங்க பார்க்காம இருந்து பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். யோசிச்சு பாருங்க. இதுக்கு லீவே கிடையாது, நேரங்காலமே கிடையாது. ஸ்கிரீன் விரதம் இருந்தாதான் சுயநலவே வரும். நம்ம யாரு எங்க இருக்கிறோங்க ஞாபகமே வரும். மாசத்துல ஒரு நாளாவது செல்போன் ஆஃப் பண்ணிட்டு 24 hours இருந்து பாருங்க. அப்பதான் நம்ம பண்ற தப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சொல்லிருங்க எல்லாத்துக்கிட்டையுமே, சண்டே ஃபோன் எடுக்க மாட்டேன். முன்னாடி ஜெர்மனுக்கு போவோம். ஜெர்மன்லிங்க சனி ஞாயிறுல யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. கேட்டு பாருங்க. எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கம்பெனி முதலாளியா இருந்தாலும் சனி ஞாயிறுல ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. நீ கேட்டு வந்து பேசுங்க. சனி ஞாயிறுலைங்க இங்க பாருங்க, எல்லாருமே 2 சிம் வச்சிருப்பாங்க, 2 ஃபோன். ஒன்று அஃபீஷியல், ஒன்று பர்சனல். அந்த பிஸ்னஸ் சம்பந்தமான நம்பர் இருக்கு இல்லையா, வெள்ளிக்கிழமை நைட் 8 மணிக்கு அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணால் யாருமே எடுக்க மாட்டாங்க. திங்கக்கிழமை காலையில் 8 மணிக்கு தான் ஆன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஆஃப் பண்ணியிருக்கோம், இல்லைன்னு சைலண்டில் இருக்கும், அட்டன் பண்ணவே மாட்டாங்க. இன்னொரு ஃபோன் இருக்கும் பர்சனல். அது இவருங்க பர்சனலில் யார் இருப்பாங்க தெரியுமா? ஜெர்மனில் அம்மா, அப்பா, தங்கச்சி, ஒய்ஃபு, குழந்தை மட்டும்தான். ஃப்ரெண்டுகளே கிடையாது பர்சனலில். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான விஷயம். ஜெர்மனில் பர்சனல் அப்படிங்கிறது ஃப்ரெண்டு கிடையாது. நம்ம ஊரில் பர்சனல் ஃபோன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் தெரியும், ஒய்ஃபுக்கு மட்டும் தெரியாது, ஹஸ்பண்டுக்கு மட்டும் தெரியாது, அம்மாவுக்கு மட்டும் தெரியாது. இங்கே இப்படி மாறிடுச்சு. ஜெர்மனில் சனி ஞாயிறுல யாருமே கல்யாணம் வைக்க மாட்டாங்க. நீங்கள் உடனே போய் ஜெர்மனில் போய் ஒரு வீட்டில் போய் வர சண்டே என் பொண்ணு கல்யாணம்னா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க, வர முடியாதும்பாங்க. ஏன்னு கேட்டால் நான் சும்மா வீட்டில் இருப்பேன், வர முடியாதும்பாங்க. கல்யாண மண்டபம் சனி ஞாயிறில் ஜெர்மனியில் பூட்டி கிடக்கும். ஃபோன் பண்ணி கேளுங்க, ஆச்சரியமா இருக்குங்க. வைக்க மாட்டாங்க. அன்னைக்கு ரெஸ்ட், வரமாட்டாங்க. ஓசில் தண்ணி வாங்கி கொடுத்தா கூட வரமாட்டாங்க. எல்லா பார்ட்டியும் எதுக்கு சொல்லிட்டு வரேன்னா, அந்த 2 நாள் தான் விரதம் இருக்கிறாங்க. ஐ மீன் விரதங்கிறது பிஸ்னஸ்ல விரதங்க. எதுல விரதம் இருக்கீங்களோ அது உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க.
சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உடம்பு சரியாகும். திங்க் பண்ணாமல் இருந்தால் அது மாதிரி எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ ஒன் டே நிறுத்தி வைங்க, இன்னும் நல்லா வேலை செய்யும். தான் கான்செப்ட். இப்போ செல்ஃபோனுக்கு விரதம் கொடுக்கணும், பிஸ்னஸுக்கு விரதம் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம விரதம் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்குங்க. விரதங்கிறது சாப்பாடு மட்டும் இல்லைங்க, ரொட்டீன் ஒர்க்லேருந்து வெளியே வரணும். நம்ம ஊரில் அண்ணாச்சிகளாக இருப்பாங்க, மளிகை கடை அண்ணாச்சி. நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி கடைங்க, நோண்டு இருக்கும்போது இன்னும் இன்னைக்கு முறை அதே இடத்துல நின்றுருக்காரு. 4 மணிக்கு போனால் நின்றுருப்பார். அப்புறம் வேற 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 அப்படிப்பார். 11 மணிக்கு போங்க வேறதான் வேற. அப்புறம் சனிக்கிழமை அப்படிதான், ஞாயிற்றுக்கிழமை அப்படிதான், தீபாவளிக்கு நின்றுருப்பாரு. 7 நாள் 365 நாள் அவருக்கு ரெஸ்டே இல்லைங்க. அப்போ எல்லா வியாதி வருமா இல்லைங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க, விரதம்ங்கிறது சாப்பாடு மட்டும் இல்லை. சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு விரதம், பேசாமல் இருக்கிறது, செல்ஃபோன் பார்க்காம இருக்கிறது, பிஸ்னஸ்லேருந்து வெளியே வர்றது, ரொட்டீன் ஒர்க்லேருந்து வெளியே வந்து திரும்ப போங்க, அது வேற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாரும் மாட்டிட்டு இருக்கிறது, யாருமே ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லைங்க. விரதம். அடுத்தது வாழை இலை குளியல். வெயிலில் படுத்துட்டு ட்ரெஸ்ஸு கம்மியாக போட்டுட்டு வாழை இலையை உடம்பெல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு சூரிய வெளிச்சம் வாழை இலையில பட்டு உடம்புக்குள்ளே போதும் போது உடம்புல இருக்கிற அந்த வேர்வை தாரங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அதை செஞ்சிட்டிங்கன்னா வேர்வை வழியாக நிறைய கழிவு வெளியே வரும். நம்ம வேர்வை தூரம் லாக்ட் ஆகிடுச்சு, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் வாழை இலை குளியல். மண் குளியல். உடம்பெல்லாம் புத்து மண் எடுத்து உடம்பெல்லாம் பூசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயில் நின்னோம்னா புத்து மண் என்ன பண்ணும், கழுவி நீக்கும். புத்துமண் குளியல். இனிமா கொடுக்கறது. இனிமா கேன் இருக்குங்க, அதை வாங்கி நம்ம ஆசன வாயில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஆசன வாயில் சொருகினோம்னா அது உள்ளே போகும். குடலை சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு இயற்கை பயிற்சி தான் இனிமா கொடுக்கறது. ஒரு கேன் இருக்கும், அதில் டியூப் இருக்கும், அதை ஆணியை சொருகி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த டியூப் எடுத்துகிட்டு ஆசன வாயில் சொருகிட்டா தண்ணி உள்ளே போயிடும். வாயை எப்படி தண்ணி ஊற்றி கொப்பளிக்கிறோம், அப்புறம் குடலை கொப்பளிக்கிறது இனிமா. மறுபடியும் சொல்கிறேங்க, இப்போ நான் பேசுறது ஸ்பீடாக பேசிகிட்டு இருக்கேன், டக்கு டக்குன்னு. இதே இந்த 19 வீட்டில் இனிமான்னா அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவேன், 1/2 மணி நேரம் ஆகும். மொத்த விஷயத்தையும் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லுவேன். அந்த 19 வீட்டில் டீட்டெயிலாக இருக்கும். அப்போ அந்த இனிமா கொடுக்கறது எப்படின்னு பார்த்துட்டு இனிமா கொடுத்தீங்கன்னா குடல் சுத்தமாக இருங்க. மூக்கழுவருக்கு ஒரு கோலை இருக்குங்க, மூக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அது ஒரு கோலை இருக்குது, அது எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருப்பேன். மூக்கு க்ளீன் பண்ணிடலாம். கண்ணை கழுவருக்கு டப்பாக இருக்குது, கண்ணை க்ளீன் பண்ணுறது. இயற்கை வைத்தியம் என்னன்னாங்க, இவ்வளோதாங்க. விரதம் இருக்கிறது, மண் குளியல், வாழை இலை குளியல், மூக்கழுவுறது, கண்ணு கழுவுறது, காலையில் உப்பு தண்ணி குடிச்சிட்டு வாந்தி நாமளே விரல விட்டு வாந்தி எடுக்கிறது, வயிற்று க்ளீன் பண்ணுறது, காதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது, குடலை க்ளீன் பண்ணுறது, பெண்கள் பிறப்புறுப்பை க்ளீன் பண்ணுறது. அந்த இனிமா கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே பெண்களுக்கு தனியாக ஒரு டியூப் இருக்கும், அது பிறப்புறுப்பு முன்பக்கமாக பிறப்புறுப்புக்குள்ள அந்த டியூப்பை உள்ளே விட்டு பிறப்புறுப்பு சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது. இதுக்கு பேர் நீர் தாரான்னு பேர். பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகும் நீர் தாரா செஞ்சால். அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதும் அந்த 19 தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஆவி குளிகள். நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சு பெட்ஷீட் எடுத்து போற்றி உள்ளே உட்காந்துக்குவோம். உடம்புல ஆவி பட்டால் களி வெளியே போகுங்க, எளிமையான வைத்தியங்க. ஸ்டீம் நம்ம சிம்பிளாக பண்ணிட்டு இருந்தோம், இப்போ என்னாச்சு, அதுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு டப்பா வந்துருச்சு. ஸ்டீம் பாத் அப்படின்னு போயிட்டு 1500 ரூபா 2000 3000 கொடுத்துட்டு வரோம். குண்டா எடுத்தால் முடிஞ்சுதுங்க. குண்டாவை அடுப்பில் வச்சு தண்ணி போடு சூடு பண்ணி உள்ள பெட்ஷீட்டை கம்பெனி எடுத்து போட்டு தான் முடிஞ்சுதுங்க. பாருங்கள், நாம் செஞ்சது எல்லாமே இப்போ என்னாச்சு, கமர்ஷியலாக ஒரு பெரிய ஒரு சேல்ஸாக ஒரு மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. ஆவி பிடிக்கலாம். அதோட இன்னொரு சிகிச்சை இருக்குங்க கழுவி நீக்கிறதுல, சீனாவில் இருக்குது. எப்படின்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும், 2 இருக்கும்.